நம்ம கார்த்திகை தீபத்தில் இன்றைக்கான என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரம்யா போலீஸ் சாமியார் 2 பேருமே கூடிய சீக்கிரமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறாங்க. கார்த்திக் அவங்க 2 பேரையும் ஜெயிலில் தள்ள போகிறாரு. ஸோ அப்படி தான் வந்து ஸ்டோரியை கொண்டு போக போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா வந்து பயங்கர ஒரு பயத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்த்திக் வந்து ஒவ்வொரு ஆதாரங்களாக வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. ஸோ எதிர்ச்சியாக வந்து அந்த போலீஸ் சாமியாரை பார்க்குறாங்க. ஸோ வர வழியில் வந்து 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஸோ அப்போது எதிர்ச்சியாக 2 பேருக்கும் சண்டை வந்து நம்ம ராஜா போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த போலீஸ் சாமியாரை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவருக்கும் ரம்யாவுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ராஜாவும் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு அந்த போலீஸ் சாமியார், இவருக்கும் ரம்யாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறாங்க அந்த போலீஸ் சாமியார் அவன் போலீஸ் சாமியார்னு ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சண்டையில் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. ஸோ அப்போது கேட்குறாங்க ரம்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு. இப்போது இவங்க என்னோடய ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு பாய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கும் இந்த போலீஸ் சாமியாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி காட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கு இந்த விஷயம் தெரிய வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அப்போவும் ரம்யா உண்மையை மறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா இந்த ஊரை விட்டு நீ போயிரு, அப்போ தான் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பணம் இந்த பையெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு அந்த போலீஸ் சாமியார் எப்படியோ எதிர்ச்சியாக வந்து கையில் தான் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு போலீஸ் கார்த்திக் இதுங்க எல்லாருமே வந்து பார்த்துறாங்க. அப்போது இந்த பணம் ஏது உனக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கார்த்திக் வந்து இந்த போலீஸ் சாமியார் இவர் தான், போலீஸ் சாமியாருக்கு பின்னாடி இருந்தது இந்த ரம்யாதன்ற விஷயத்த கிட்டத்தட்ட வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. ஸோ அவங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரையும் போலீஸில் அரெஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு.